உங்கள் உள்ளங்கையில் உள்ள ரேகைகளை எப்போதாவது உற்றுப் பார்த்திருக்கிறீர்களா? ஒருவேளை உங்கள் கையின் நடுவில் கச்சிதமாக ஒரு எம் எழுத்து வடிவம் அமைந்திருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். அல்லது உங்கள் விரல்களுக்கு கீழே, குறிப்பாக ஆள்காட்டி விரல் அல்லது மோதிர விரலின் அடியில் ஒரு பிறை நிலா வடிவம் இருக்கலாம். இதை பார்க்கும் பலர், ஓ, இது சாதாரணமாக எல்லோருக்கும் இருப்பதுதான் என்று நினைப்பார்கள். ஆனால் அது முழு உண்மையில்லை. இந்த குறியீடுகள் மிகவும் அரிதானவை. மேலும் பண்டைய கைரேகை சாஸ்திரத்தின்படி இவை சக்தி வாய்ந்த குணாதிசயங்களையும் சில சமயங்களில் உங்கள் விதியைப் பற்றிய தீவிரமான எச்சரிக்கைகளையும் வெளிப்படுத்தக்கூடும். விஷயம் என்னவென்றால், இந்த குறியீடுகளைப் பற்றி நீங்கள் ஆழமாக ஆராயும்போது விசித்திரமான கதைகள் வெளிவருகின்றன. பல தற்செயல் நிகழ்வுகள், மீண்டும் மீண்டும் நிகழும் சம்பவங்கள், ஒரே மாதிரியான குறியீடுகளைக் கொண்டவர்கள் விவரிக்க முடியாதபடி ஒரே மாதிரியான அனுபவங்களைப் பெறுவது என பல விஷயங்கள் உள்ளன. சில நல்லவை, சில அப்படி இல்லாதவை. சிலர் இந்த குறியீடுகளை ஆன்மீகப் பிறவிக்குறிகள் என்றும் மற்றவர்கள் அவற்றை விதியின் குறியீடுகள் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் ஒன்று தெளிவாகத் தெரிகிறது: இந்த குறிகளைக் கொண்டவர்களின் வாழ்க்கை வித்தியாசமாகவும் தீவிரமாகவும் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கிறது. நீங்கள் இதை முட்டாள்தனம் அல்லது வெறும் மூடநம்பிக்கை என்று நினைக்கலாம். ஆனால் இந்த குறிகளைக் கொண்டவர்கள் ஒரே மாதிரியான சூழ்நிலைகளை அனுபவிப்பது வெறும் தற்செயல் நிகழ்வு என்று ஒதுக்கிவிட முடியாத அளவுக்கு அதிகமாக உள்ளது. பயங்கரமான பகுதி என்னவென்றால், பலரும் விஷயங்கள் கைமீறிப் போன பிறகுதான் இதை கவனிக்கத் தொடங்குகிறார்கள். இந்த குறிகளின் உண்மையான அர்த்தம் என்ன? ஏன் சிலருக்கு மட்டும் தோன்றுகின்றன? இந்த இரண்டு குறிகளும் உள்ளவர்களின் வாழ்க்கை ஏன் அதிக கொந்தளிப்பாகவும் நிலையற்றதாகவும் சில சமயங்களில் ஆபத்தானதாகவும் இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கு சிலரால் மட்டுமே பதிலளிக்க முடியும். ஆனால் இந்த வீடியோ அதற்குள் ஆழமாகச் செல்லும். எனவே உங்களிடம் எம் பிறை நிலா அல்லது இரண்டுமே இருந்தால் நீங்கள் கேட்கப் போவதை உன்னிப்பாக கவனியுங்கள். இந்த வீடியோ உங்கள் சொந்தக் கதையை முற்றிலும் புதிய வெளிச்சத்தில் பார்க்க வைக்கக்கூடும். இப்போதே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள். எதிர்கால வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கையில் இந்த குறிகள் ஏதேனும் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ஒரு சிறிய விஷயம் நீங்கள் கற்பனை செய்ததை விட அதிகமாக உங்கள் வாழ்க்கையைப் பற்றி வெளிப்படுத்தலாம். ஒருவேளை இதுவரை உங்களுக்கு புரியாத பல விஷயங்களை அது விளக்கக்கூடும். முன்னோர்களின் பார்வை, த வியூ ஆஃப் த ஏன்ஷியன்ட்ஸ். நவீன அறிவியல் மனித நடத்தையை விளக்க முயற்சிப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே பண்டைய நாகரிகங்கள் மக்களின் உடலில் மர்மமான வடிவங்களை கவனித்து வந்தன. அந்த ஆய்வுகளில் கைகளுக்கு எப்போதுமே ஒரு புனிதமான இடம் இருந்தது. பௌத்த மரபுகளில், குறிப்பாக ஆசியாவின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட மடாலயங்களில், ஆன்மீக துறவிகள் மக்களின் உள்ளங்கையில் உள்ள குறிகளைப் படிக்க பல ஆண்டுகளை செலவிட்டனர். அவை முற்பிறவியின் அடையாளங்கள், ஆற்றலின் தடயங்கள் மற்றும் ஒரு நபரை அவர்களின் விதியுடன் இணைக்கும் குறியீடுகள் என்று அவர்கள் நம்பினார்கள். இந்த பதிவுகளின்படி, இந்தக் குறிகளுடன் பிறந்தவர்கள் ஒரு தனித்துவமான நோக்கத்தைச் சுமப்பதாக துறவிகள் நம்பினார்கள். அவர்களில் பலர் குழுவிலிருந்து பிரிக்கப்பட்டு வித்தியாசமான பயிற்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். பொதுமக்களுடன் பகிரப்படாத புனித நூல்களைப் படிக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. மேலும் குறிப்பிட்ட ஆன்மீக பயிற்சிகளையும் அவர்கள் கற்றுக்கொண்டனர். இந்தக் குறிகளைக் கொண்டவர்களால் மட்டுமே தாங்கக்கூடிய தீவிரமான நிகழ்வுகள், திடீர் வாழ்க்கை மாற்றங்கள் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக தொடர்புகளை கையாள இவர்கள் தயார்படுத்தப்பட்டதாக சில குறிப்புகள் கூறுகின்றன. அவர்கள் இதை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர்கள் குறியிடப்பட்டு பிறந்தவர்கள். உங்கள் கையில் எம் அல்லது பிறை நிலா அல்லது அரிதிலும் அரிதாக இரண்டு குறிகளும் இருந்தால், இந்தக் குறிகள் பல நூற்றாண்டுகளாக கவனத்தை ஈர்த்து வருகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவை தற்செயலானவையாக கருதப்படவில்லை, மாறாக ஒரு நபரைப் பிறப்பிலிருந்து பின்தொடரும் ஒரு மௌனமான அழைப்பாக கருதப்பட்டன. இன்று பெரும்பாலான மக்கள் இந்தக் குறிகளை வெறும் தோல் வடிவங்கள் என்று நிராகரித்தாலும், இந்தக் குறிகளை சுமப்பவர்கள்
தாங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாத ஒன்றைச் சுமக்கிறார்கள் என்பதை பண்டைய மக்கள் அறிந்திருந்தனர். இவையெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டவை அல்லது கற்பனையானவை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், வரலாறு முழுவதும் இந்தக் குறிகளுடன் பிறந்தவர்களின் பயணங்கள் மற்றவர்களிடமிருந்து மிகவும் வித்தியாசமாக இருந்துள்ளன. இது வெறும் தற்செயல் நிகழ்வுகளைப் பற்றியது அல்ல, இது தெளிவான, மீண்டும் மீண்டும் நிகழும் வடிவங்களைப் பற்றியது. அதை இனி புறக்கணிக்க முடியாது. அல்லது பிறை நிலா உள்ளவர்களுக்கு நடப்பது அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம் அல்லது வாய்ப்பைத் தாண்டியது. ஒரு குறிப்பிட்ட வகையான ஆற்றல் இவர்களைப் பின்தொடர்கிறது. அது அவர்களின் வாழ்க்கையின் போக்கை நல்லதற்கோ அல்லது கெட்டதற்கோ முற்றிலுமாக மாற்றும். அடுத்து, இந்தக் குறிகளைக் கொண்டவர்களைச் சுற்றியுள்ள 5 முக்கிய குணாதிசயங்களையும் நிகழ்வுகளையும் நீங்கள் கண்டறியப் போகிறீர்கள். ஆனால் எச்சரிக்கை, உங்களிடம் அவற்றில் ஒன்று இருந்தால், உங்களை நீங்களே அடையாளம் காணத் தயாராகுங்கள். முதல் குணம், விவரிக்க முடியாத உள்ளுணர்வு. ட்ரேட் 1, அன்எக்ஸ்பிளேனபிள் இன்ட்யூஷன். அல்லது பிறை நிலா போன்ற குறிகளைக் கொண்டவர்களிடம் அடிக்கடி காணப்படும் முதல் குணங்களில் ஒன்று, விளக்குவதற்கு கடினமான ஆனால் புறக்கணிக்க முடியாத ஒரு விஷயம். அவர்கள் விஷயங்கள் நடப்பதற்கு முன்பே அதை உணர்வார்கள். சில சமயங்களில் அது ஒரு வலுவான உள்ளுணர்வாக இருக்கலாம், காரணமின்றி வயிற்றில் ஒருவித சில்லிப்பு, எங்கிருந்தோ திடீரென தோன்றும் ஒரு எண்ணம், அது சிறிது நேரத்திலேயே உண்மையாகிவிடும். சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால், அவர்கள் அதை எவ்வளவு புறக்கணிக்க முயற்சிக்கிறார்களோ அவ்வளவு வலுவாக இந்த உணர்வு மாறும். வாழ்க்கை தொடர்ந்து அவர்களுக்கு சிக்னல்களை கிசுகிசுப்பது போல இருக்கும். மற்றவர்கள் கவனிக்காததை இவர்களின் மனம் எளிதில் கிரகித்துக் கொள்ளும். இது சிறு வயதிலேயே தொடங்கலாம். வீட்டில் ஏதோ தவறு நடக்கும்போது அதை அறியும் குழந்தைகள், துரோகத்தை உணரும் 10 வயதினர், சரியான காரணம் தெரியாமலேயே விபத்துக்களை தவிர்க்கும் பெரியவர்கள். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இதேபோன்ற குறியீட்டைக் கொண்ட மற்றவர்களை சந்திக்கும் வரை இது வெறும் தற்செயல் நிகழ்வு என்று நினைத்து வளர்கிறார்கள். இந்த தொடர்ச்சி தற்செயலானது அல்ல. பல்வேறு கலாச்சாரங்களின் கூற்றுப்படி இந்தக் குறிகளைக் கொண்டவர்கள் கூர்மையான உணர்ச்சி மற்றும் ஆற்றல் மிக்க ராடாருடன் பிறக்கிறார்கள். அவர்கள் சூழல்கள், நோக்கங்கள் மற்றும் ஆற்றல்களை அசாதாரண உணர்திறனுடன் கண்டறிகிறார்கள். இதன் காரணமாக இவர்கள் பெரும்பாலும் தங்களை தனிமையாக உணர்கிறார்கள். அவர்கள் அதிகமாக கவனிக்கிறார்கள், அதிகமாக உணர்கிறார்கள். யாரும் ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பே சூழ்நிலையின் மாற்றத்தை அவர்களால் உணர முடியும். இது ஒரு வரமாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு சுமையாகவும் மாறக்கூடும். ஏனெனில், கெட்டது நடக்கப் போவதை உணர்ந்து அதை எப்படி தடுப்பது என்று தெரியாமல் இருப்பது ஒரு பெரிய உணர்ச்சிச் சுமையை ஏற்படுத்துகிறது. பலர் விவரிக்க முடியாத பதட்டம், தூக்கமின்மை அல்லது திரும்பத் திரும்ப வரும் எண்ணங்களால் பாதிக்கப்படுவதாகவும், பின்னர்தான் தங்கள் உடல் வரவிருக்கும் ஒன்றைப் பற்றி எச்சரிக்க முயன்றது என்பதை உணர்ந்ததாகவும் கூறுகிறார்கள். அவர்களின் உலகம் மற்றவர்களை விட எப்போதும் ஒரு நொடி முன்னால் இருப்பது போல தோன்றும். இந்த நபர்கள் ஒரு தீவிரமான டேஜா வு, ஏற்கனவே ஒரு சூழ்நிலையை வாழ்ந்தது போன்ற உணர்வு அனுபவிப்பது. வழக்கத்திற்கு மாறானது அல்ல. இந்தக் குறிகளைக் கொண்டவர்களுக்கு டேஜா வு ஒரு அர்த்தத்தைக் கொண்டுள்ளது. அது பெரும்பாலும் ஒரு எச்சரிக்கை போல, அவர்களின் ஆழ்மனம் ஏற்கனவே கண்டறிந்த ஒன்றின் மறுநிகழ்வு போல உணர்கிறார்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இந்த மக்கள் எதிர்காலத்தைப் பற்றி கனவு காண்பதில்லை, அவர்கள் அதை உணர்கிறார்கள். இதை அவர்கள் புரியாதவர்களிடம் விளக்க முயற்சிக்கும்போது, அவர்கள் மிகைப்படுத்துபவர்கள், நாடகமாடுபவர்கள் அல்லது அதீத ஆன்மீகவாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். காலப்போக்கில் அவர்கள் அதைத் தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்கிறார்கள். மிகவும் புதிரான பகுதி என்னவென்றால், பண்டைய ஆன்மீகச் சூழல்களில் இந்த உணர்திறன் பெரிய ஒரு சக்தியுடன் இணைக்கப்பட்டிருப்பதற்கான அறிகுறியாக காணப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் இருப்பவர்களை பிரபஞ்சம் எச்சரிக்கும் ஒரு பாதுகாப்பு முறைதான் இந்த உள்ளுணர்வுகள் என்று துறவிகள், ஷாமன்கள் மற்றும் குணப்படுத்துபவர்கள் நம்பினர். ஆனால் நவீன உலகில் இந்த திறன் பெரும்பாலும் உணர்ச்சி உறுதியற்ற தன்மை என்று தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இதன் விளைவாக இந்த மக்கள் தங்களைத் தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள்,
தங்களை சந்தேகிக்கிறார்கள் அல்லது தாங்கள் உணர்வதைக் கண்டு பயந்து வாழ்கிறார்கள். ஆனால் ஆழத்தில் தங்களில் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது என்று அவர்களுக்குத் தெரியும். யாரும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காத, ஆனால் எப்போதும் அவர்களுடன் இருந்த ஒன்று. நீங்கள் இதை உணர்ந்தால் உங்களுக்கு தொடர்ந்து உள்ளுணர்வுகள், மௌனமான எச்சரிக்கைகள் வந்து, எப்படி என்று புரியாமலேயே நீங்கள் எப்போதும் ஒரு படி முன்னால் இருப்பது போல உணர்ந்தால் கவனம் செலுத்துங்கள். இது பலவீனம் அல்லது சித்தப்பிரமை அல்ல, இது உங்கள் கைகளில் உள்ள அரிதான குறிகளைக் கொண்டவர்களின் பொதுவான குணம். இந்த வரத்தை புறக்கணிப்பதற்கு பதிலாக அதை கேட்க கற்றுக்கொள்வதே இரகசியமாக இருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் கற்பனை மட்டும் செய்யவில்லை, உங்களுக்கு எல்லா நேரத்திலும் எச்சரிக்கைகள் கிடைத்துக் கொண்டிருக்கலாம். இரண்டாம் குணம், சிக்கலான உறவுகளை ஈர்ப்பது. ட்ரேட் 2, அட்ராக்டிங் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். உங்கள் கையில் பிறை நிலா அல்லது இரண்டும் இருந்தால், உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரியான நபர்களை ஏன் ஈர்க்கிறீர்கள் என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். தீவிரமான உறவுகள், வலுவாக தொடங்கி பின்னர் ஏமாற்றத்தில் முடியும் நட்புகள், உங்களை நெருங்கி வந்து பின்னர் உங்களை உணர்ச்சி ரீதியாக சோர்வடையச் செய்யும் சிக்கலான மனிதர்கள். நீங்கள் அதைத் தவிர்க்க எத்தனை முறை முயற்சித்தாலும் அது மீண்டும் மீண்டும் நடப்பது போல் தோன்றும். கைகளில் இந்த குறிகளைக் கொண்டவர்கள் இந்த வடிவத்தை ஆபத்தான அதிர்வெண்ணுடன் தெரிவிக்கின்றனர். இது தற்செயலானது அல்ல, உங்கள் இருப்பில் உடைந்து போனவர்களை ஈர்க்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது. உங்களிடம் வரவேற்பு, பச்சாதாபம், கவனம், ஆழம் மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு ஆற்றல் உள்ளது. உணர்ச்சி ரீதியாக சமநிலையற்றவர்கள் இதை உணர்கிறார்கள். அவர்கள் நனவில்லாமலேயே உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள், ஏனென்றால் வேறு யாரும் புரிந்து கொள்ளாததை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் ஒரு இணைப்பாகத் தொடங்குவது பெரும்பாலும் ஆற்றல் உறிஞ்சுதலாக மாறுகிறது. நீங்கள் கொடுக்கிறீர்கள், ஈடுபடுகிறீர்கள், உதவ முயற்சிக்கிறீர்கள், காப்பாற்ற முயற்சிக்கிறீர்கள். இறுதியில் சோர்வடைந்து, ஏமாற்றமடைந்து அல்லது உணர்ச்சி ரீதியாக காயப்படுகிறீர்கள். இந்த முறை பெரும்பாலும் குடும்பத்திற்குள்ளேயே மீண்டும் நிகழ்கிறது என்பதுதான் தந்திரமான பகுதி. கடினமான, சுயநலமான அல்லது நிலையற்ற ஆளுமைகள் கொண்ட குழந்தைகள், உடன்பிறப்புகள், அல்லது பெற்றோர்கள் கூட உங்களை அதிகமாகச் சார்ந்திருக்கிறார்கள். இந்த ஆற்றல் முத்திரையை சுமந்து செல்லும் நீங்கள், யாரும் வெளிப்படையாகச் சொல்லாவிட்டாலும் அனைத்தையும் ஒன்றாக வைத்திருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று உணர்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட அதிக உணர்ச்சிச் சுமையை சுமப்பதாக உணர்கிறீர்கள். நீங்கள் பின்வாங்க அல்லது எல்லைகளை அமைக்க முயற்சிக்கும்போது குற்ற உணர்வு ஊடுருவுகிறது. அந்த குற்ற உணர்வு உங்களை முடக்கி, பின்வாங்க வைத்து, மீண்டும் அந்தச் சுழற்சியைத் தொடங்குகிறது. இந்த குறிகளைக் கொண்டவர்களின் வாழ்க்கை மேலோட்டமானது அல்ல, அது ஆழமானது. அதன் காரணமாக உறவுகள் ஒருபோதும் இலகுவானதாக இருப்பதில்லை. நீங்கள் ஒருவருடன் இணையும்போது உண்மையாக இணைகிறீர்கள். ஆனால் இந்த வகையான பிணைப்பு நல்லவர்களை மட்டுமல்ல, உங்கள் சக்தியை உறிஞ்சுபவர்களையும் இருக்கிறது. இதை நீங்கள் சரியான நேரத்தில் உணராவிட்டால், ஏன் என்று தெரியாமலேயே நீங்கள் சோர்வடைந்து விடுவீர்கள். அதனால்தான் இந்தக் குறிகளைக் கொண்ட பலர் மனச்சோர்வு, அதீத சோர்வு அல்லது மக்கள் சூழ்ந்திருந்தாலும் தனிமை உணர்வை அனுபவிப்பதாக கூறுகிறார்கள். ஏனெனில் குறைவது துணை அல்ல, உறவுகளில் உணர்ச்சி சமநிலை. பண்டைய ஆன்மீக மரபுகள் இந்த மக்கள் மிகவும் திறந்த, துடிப்பான, இனிமையான ஒளிவட்டத்துடன் பிறந்தவர்கள் என்று நம்புகின்றன. அதன் காரணமாக அவர்கள் ஒளியையும் நிழலையும் ஈர்க்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஆற்றலை பாதுகாக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் பலவீனமடைந்து விடுவார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், யாரையும் காப்பாற்றுவது உங்கள் கடமை அல்ல. நீங்கள் நேசிக்கலாம், ஆதரிக்கலாம், ஆனால் உங்களை பாதுகாத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களுக்காக உங்களை எவ்வளவு அழைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் சொந்த வலிமையை இழக்கிறீர்கள். நீங்கள் இந்த குறியீட்டைக் கொண்டவர் என்பதால் உங்கள் ஆற்றலை தூய்மையாகவும் உயிருடனும் முழுமையாகவும் வைத்திருக்க வேண்டும். இந்த வடிவத்தில் உங்களை நீங்கள் அடையாளம் கண்டால்
தீப்பொறியுடன் தொடங்கி சோர்வில் முடியும் உறவுகளில் நீங்கள் தொடர்ந்து நுழைவது போல் உணர்ந்தால் இந்த அடையாளத்தை புறக்கணிக்காதீர்கள். இது உங்களுக்கு நடந்திருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை அந்தச் சுழற்சியை உடைப்பதற்கான முதல் படியாக இது இருக்கலாம். மேலும் உங்கள் கையில் உள்ள இந்த குறிகளை புரிந்துகொள்வது உங்களை புரிந்து கொள்ளவும் நீங்கள் உண்மையில் யார் என்பதை பாதுகாக்கவும் உதவும். 3ஆம் குணம், கடினமான வாழ்க்கை பாதை. ட்ரேட் 3, தி டிஃபிகல்ட் லைஃப் பாத். கைகளில் பிறை நிலா அல்லது இரண்டும் உள்ளவர்களின் வாழ்க்கை பெரும்பாலும் வழக்கமான பாதையை உடைப்பதாகவே இருக்கிறது. அவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் விஷயங்கள் எப்போதும் நீண்ட வழியில், கடினமான வழியில், சில சமயங்களில் வலிமிகுந்த வழியில் வர வேண்டும் என்று தெரிகிறது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைகிறார்கள், ஆனால் இழப்புகள், மறுதொடக்கம், கூர்மையான திருப்பங்கள் மற்றும் அவர்களின் வரம்புகளை சோதிக்கும் சூழ்நிலைகள் இல்லாமல் அல்ல. மற்றவர்கள் நிலையான, நேர்கோட்டு, அமைதியான வாழ்க்கையைக் கொண்டிருப்பதாக தோன்றும்போது இந்தக் குறிகளைக் கொண்டவர்கள் முடிவில்லாத ஏற்றத்தாழ்வுகளின் சுழற்சியில் வாழ்கின்றனர். ஆரம்பத்திலிருந்தே இந்த மக்கள் மற்றவர்களை விட பெரிய தடைகளை எதிர்கொள்கின்றனர். பெரும்பாலும் அவர்கள் குறைந்த உணர்ச்சி ஆதரவு, குடும்பப் போராட்டங்கள், நிதி நெருக்கடிகள் அல்லது கைவிடப்படுதல், நிராகரிப்பு அல்லது புறக்கணிப்பு அனுபவங்களுடன் வாழ்க்கையைத் தொடங்குகிறார்கள். மற்ற நேரங்களில் அவர்கள் நோய்கள் அல்லது எல்லாவற்றையும் மாற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளை எதிர்கொள்கின்றனர். அவர்கள் எவ்வளவு கடினமாக போராடினாலும் எளிதானது ஒருபோதும் வராது என்று தோன்றுகிறது. பிரபஞ்சம் எப்போதும் அதிகமாக கேட்பது போல இருக்கிறது. அதிக வலிமை, அதிக நெகிழ்வுத்தன்மை, அதிக முதிர்ச்சி. இது சோர்வூட்டுகிறது, ஆனால் இது நீங்கள் புரிந்து கொள்ளும் ஒரு உள் வலிமையையும் உருவாக்குகிறது. சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால், சிரமங்கள் இருந்தபோதிலும் இந்த மக்கள் நிற்பதில்லை. அவர்கள் தொடர்ந்து செல்கிறார்கள். எல்லாம் உடைந்து போகும்போதும், அவர்கள் சோர்வடையும் போதும், அவர்களிடம் ஒரு வகையான மௌனமான நிகழ்ச்சி இருக்கிறது. ஒருபோதும் முழுமையாக அணையாத ஒரு சுடர். இது தற்செயலானது அல்ல. பண்டைய ஆன்மீக மரபுகளின்படி இந்த குறிகளைக் கொண்டவர்கள் அனுபவத்தின் மூலம் செம்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு வகை ஆற்றலுடன் பிறந்தவர்கள். அவர்களின் ஆன்மா பழமையானது. அவர்களின் நோக்கம் மிகவும் சிக்கலானது. அதன் காரணமாக அவர்களின் பாதைகள் கடினமானவை. எனவே நீங்கள் ஒரே வாழ்க்கையில் பல வாழ்க்கையை வாழ்ந்தது போல் உணர்ந்தால், நீங்கள் விழுந்து எழுந்து எண்ணற்ற முறை மீண்டும் தொடங்கியிருந்தால், இதை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. எல்லாம் எனக்கு கடினமாக இருக்கிறது என்ற இந்த உணர்வு பலவீனமோ அல்லது கெட்ட அதிர்ஷ்டமோ அல்ல. இது இந்த குறிகளைக் கொண்டவர்களின் தொடர்ச்சியான குணம். மற்றவர்கள் கனவு காண முடியாததை அணுக அவர்கள் அதிகம் கடந்து செல்ல வேண்டும். ஏனெனில் இந்த கடினமான கட்டங்களுக்கு பிறகு வருவது சக்தி வாய்ந்தது. ஆனால் முதலில் வாழ்க்கை நிறைய சோதிக்கிறது. இதன் நல்ல விஷயம் என்னவென்றால், காலப்போக்கில் இந்த மக்கள் ஆழமான விழிப்புணர்வையும் விஷயங்களைப் பற்றிய தெளிவான பார்வையையும் உருவாக்குகிறார்கள். அவர்கள் மனித நடத்தையை எளிதாக புரிந்து கொள்கிறார்கள், இயற்கையான பச்சாதாபத்தைக் கொண்டுள்ளனர், மேலும் தோற்றங்களுக்கு அப்பால் பார்க்க முடியும். ஆனால் அவர்கள் தங்களை பாதுகாக்கவும் மதிக்கவும் கற்றுக்கொள்வது முக்கியம். எல்லாம் வலியின் மூலம் வரவேண்டியதில்லை. நீங்கள் துன்பத்தை விதியாக ஏற்க வேண்டியதில்லை. வாழ்க்கை உங்களை ஏற்கனவே போதுமான அளவு வடிவமைத்துள்ளது. இனிமேல் அது வித்தியாசமாக இருக்கலாம். நீங்கள் யார், எங்கு அடியெடுத்து வைக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டால், உங்கள் வாழ்க்கை மற்றவர்களை விட அதிக திருப்பங்களையும் சுழற்சிகளையும் எடுத்திருப்பதாக உணர்ந்தால், எல்லாம் தாமதமாக அல்லது கனமாக வந்ததாக உணர்ந்தால், கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய சவாலையும் அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தீர்கள் என்பதையும் சொல்லுங்கள். ஏனென்றால் தீவிரமாக வாழ்வது பலவீனமல்ல என்பதை நீங்கள் உணர இந்த இடம் அதற்காகத்தான். ஒருவேளை அந்த தீவிரம்தான் உங்களை பெரிய ஒரு விஷயத்திற்காக குறிக்கப்பட்டவராக ஆக்குகிறது. 4ஆம் குணம், எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளும் சுமை. ட்ரேட் 4, தி பர்டன் ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிதிங்.
கைகளில் இந்த குறிகளைக் கொண்ட கிட்டத்தட்ட எல்லோரும் உணரும் ஒன்று இருக்கிறது, அவர்களால் அதை முழுமையாக விளக்க முடியாவிட்டாலும் எல்லாவற்றையும் தாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு. மற்றவர்களின் வாழ்க்கை, குடும்ப பிரச்சனைகள், பணியிட மோதல்கள் மற்றும் தங்களைச் சுற்றியுள்ளவர்களின் உணர்ச்சி வலி கூட எப்படியோ தங்கள் தோள்களில் வந்துவிடுகிறது. யாரும் வெளிப்படையாகச் சொல்லாவிட்டாலும் நீங்கள் அதை தவிர்க்க முயற்சிக்கும் போதும் இறுதியில் பொறுப்பு எப்போதும் உங்கள் மீதுதான் விழுகிறது. விசித்திரமான பகுதி என்னவென்றால், நீங்கள் உங்களை நீங்களே அதிகச் சுமைக்கு உள்ளாக்குகிறீர்கள் என்று தெரிந்தும் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். இந்த முறை பெரும்பாலும் சிறு வயதிலேயே உருவாகிறது. சீக்கிரம் முதிர்ச்சியடையும் குழந்தைகள், யாரும் பேசாத விஷயங்களை கவனிப்பவர்கள், காற்றில் உள்ள அதிர்வை உணருபவர்கள் இவர்கள்தான். அவர்கள் உடன்பிறப்புகளை பார்த்துக் கொள்பவர்கள், பெற்றோரை ஆறுதல் படுத்துபவர்கள், தங்கள் சூழலில் உள்ள குறைபாடுகளை சரிசெய்ய முயற்சிப்பவர்கள். அது முதிர்வயதிலும் நிற்பதில்லை. இந்த மக்கள் நண்பர்கள் அனைவரும் ஆலோசனைக்கு நாடும் நபர்களாக மாறுகிறார்கள், குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்கும் பிள்ளைகளாக, மற்றவர்களை நிலைநிறுத்த முயற்சிக்கும் இகளாக மாறுகிறார்கள். அவர்களுக்கு உதவி தேவைப்படும்போது கூட அவர்கள் அரிதாகவே கேட்கிறார்கள். தங்களால் தடுமாற முடியாது என்று அவர்கள் உணர்கிறார்கள். இது ஒரு ஆபத்தான சுழற்சியை உருவாக்குகிறது. நீங்கள் எவ்வளவு கையாளுகிறீர்களோ அவ்வளவு மற்றவர்கள் உங்கள் மீது சுமத்துகிறார்கள். நீங்கள் எவ்வளவு தாங்குகிறீர்களோ அவ்வளவு உலகம் உங்களால் கையாள முடியும் என்று நினைக்கிறது. ஆனால் உள்ளுக்குள் அது உங்களை எவ்வளவு சோர்வடையச் செய்கிறது. நீங்கள் எவ்வளவு அடக்குகிறீர்கள், எவ்வளவு பின்னுக்குத் தள்ளுகிறீர்கள், ஒரு கணம் கவனிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பும்போது எவ்வளவு வலிமையாக இருப்பதாக நடிக்கிறீர்கள் என்பதை யாரும் பார்ப்பதில்லை. கைகளில் இந்த குறிகளைக் கொண்டவர்கள் இந்த மானமான போரை வாழ்கிறார்கள். வெளியே அனைத்தையும் ஒன்றாக வைத்திருக்கும்போது உள்ளுக்குள் அதை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்று உணர்கிறார்கள். இது மானமான உணர்ச்சி முறிவுகளுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். இந்த குறிகளைப் படிக்கும் ஆன்மீக மரபுகள், இந்த மக்கள் ஒரு வகையான சமநிலைப்படுத்தும் நோக்கத்துடன் உலகிற்கு வந்ததாக கூறுகின்றன. அவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, அவர்கள் பாலங்கள். அவர்கள் மக்களை இணைக்கிறார்கள், கட்டமைப்புகளை தாங்குகிறார்கள், சூழல்களை நிலைநிறுத்துகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு பாலத்திற்கும் பராமரிப்பு தேவை. ஒவ்வொரு கட்டமைப்புக்கும் ஒரு வரம்பு உண்டு. நீங்கள் இல்லை என்று சொல்லக் கற்றுக்கொள்ளாவிட்டால், உங்களுடையது அல்லாததை விட்டுவிடக் கற்றுக்கொள்ளாவிட்டால், சில சமயங்களில் உங்களை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளாவிட்டால், நீங்கள் உணராமலேயே உணர்ச்சி ரீதியாக நோய்வாய்ப்பட்டு விடுவீர்கள். இந்த குறிகளைக் கொண்டவர்களுக்கு சக்தி வாய்ந்த ஆற்றல் உள்ளது, ஆனால் அது எல்லையற்றது அல்ல. அன்பைப் பெற நீங்கள் யாரையும் காப்பாற்ற வேண்டியதில்லை. கவனிக்கத் தொடங்குங்கள். எது உண்மையில் உங்கள் பொறுப்பு? மற்றவர்களை ஏமாற்றிவிடுவோமோ என்ற பயத்திலோ அல்லது பழக்கத்திலோ நீங்கள் எதைச் சுமக்கிறீர்கள்? எல்லாம் சரியில்லை என்று தெளிவாகத் தெரிந்தும் எவ்வளவு காலம் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லப் போகிறீர்கள்? உலகம் உங்களை முழுமையாக விரும்புகிறது, சோர்வாக அல்ல. இந்தக் குறிகளைக் கொண்டவர்கள் ஞானம், உணர்திறன் மற்றும் வலிமையுடன் பிறந்தவர்கள். ஆனால் அவர்கள் மற்றவர்களை கவனித்துக் கொள்வது போல தங்களையும் கவனித்துக் கொள்ளக் கற்றுக்கொள்ள வேண்டும். சுமைகளைச் சுமப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அதை விட்டுவிடுவதும். வலுவாக இருப்பது என்றால் எல்லாவற்றையும் தாங்குவது என்று அர்த்தமல்ல, எதைச் சுமக்க வேண்டும் என்பதை அறிவதே என்று நீங்கள் உணரும்போதுதான் சமநிலையையும் காண்பீர்கள். இந்த பத்தி உங்களைப் பற்றி எழுதப்பட்டது போல் உணர்ந்தால் கீழே ஒரு கமெண்ட் செய்யுங்கள். இதை கேட்கும்போது நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதை நீங்கள் குடும்பத்தில், வேலையில், உறவுகளில் வாழ்ந்திருக்கிறீர்களா? அதைப் பகிருங்கள். ஏனென்றால் சில சமயங்களில் மற்றவர்களும் இதே போன்றவற்றை கடந்து செல்கிறார்கள் என்பதை படிப்பது குணப்படுத்தும் செயல்முறையை தொடங்குகிறது. நீங்கள் இதையெல்லாம் உணர்வது பலவீனம் அல்ல, நீங்கள் உணர்ந்ததை விட மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். 5ஆம் குணம், ஒரு பெரிய நோக்கத்தின் உணர்வு. ட்ரேட் 5, A sense of a greater purpose.
ஒருவேளை நீங்கள் இதை ஒருபோதும் சத்தமாகச் சொல்லியிருக்க மாட்டீர்கள். ஒருவேளை நீங்கள் அதை உங்களுக்குள்ளேயே வைத்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் நனவின் ஆழமான, அந்தரங்கமான பகுதியில் உங்களை ஒருபோதும் விட்டுச் செல்லாத ஒரு நிச்சயம் இருக்கிறது. நீங்கள் இங்கே தற்செயலாக இல்லை என்ற அறிவு. உங்கள் இருப்பு ஒரு வித்தியாசமான எடையை சுமக்கிறது. நீங்கள் இன்னும் தொடாத ஒன்று இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் அது அர்த்தமுள்ளதாக மாறும். கைகளில் இந்த குறிகளைக் கொண்டவர்கள் பெரும்பாலும் இந்த உணர்வை ஆரம்பத்திலிருந்தே சுமக்கிறார்கள். ஒருவித அமைதியின்மை, ஒரு உள் அழைப்பு, ஒருபோதும் பதிலளிக்கப்படாத ஒரு கேள்வி, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? இந்த உணர்வு பெருமை அல்லது மற்றவர்களை விட மேலானவராக இருக்க வேண்டும் என்ற ஆசையைப் பற்றியது அல்ல. மாறாக, இதை உணருபவர்கள் பெரும்பாலும் பயத்தையும் உணர்கிறார்கள். தவறு செய்து விடுவோமோ, தோல்வியடைந்து விடுவோமோ, தாங்கள் எதற்காக இங்கு வந்தோம் என்பதை கண்டுபிடிக்காமலேயே போய்விடுவோமோ என்ற பயம். பெரும்பாலும் இந்த அமைதியின்மை வாழ்வியல் நெருக்கடிகளுடன் கலந்து வருகிறது. மக்கள் சூழ்ந்திருக்கும் போதும் அந்நியமாக உணரும் அந்த உணர்வு. மற்றவர்கள் அனைவரும் சாதாரணமாக வாழ்வது போலவும், நீங்கள் பெரிய ஒன்று தொடங்குவதற்காக காத்திருப்பது போலவும் இருக்கும். ஆனால் அந்த ஒன்று ஒருபோதும் வருவதில்லை, அல்லது குறைந்தபட்சம் இன்னும் வரவில்லை. பெரும்பாலான மக்கள் இந்த உணர்வை புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள், தங்களை வேலைகளில் புதைத்துக் கொள்கிறார்கள், தொடர்ந்து செல்கிறார்கள். ஆனால் இந்த குறிகளைக் கொண்டவர்களால் முடியாது. இந்த உணர்வு உங்களைத் துரத்துகிறது. அது கனவுகளில், மானமான தருணங்களில், உங்கள் ஆழ்ந்த உணர்ச்சிகளைக் கிளறும் சூழ்நிலைகளில் வெளிப்படுகிறது. அது ஒரு குழந்தை பருவ நினைவாக வரலாம், எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்ற திடீர் உந்துதலாக வரலாம், அல்லது பெரிய ஒன்று நடக்கப் போகிறது என்ற வலுவான உணர்வாக வரலாம். ஆதாரம் இல்லாவிட்டாலும் நீங்கள் அதை உணருவதால் அது உண்மையானது என்று உங்களுக்குத் தெரியும். பண்டைய ஆன்மீக மரபுகள் இதை ஆன்மாவின் அழைப்பு என்று விவரிக்கின்றன. அல்லது பிறை நிலா போன்ற சில குறிகளுடன் பிறந்தவர்கள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத நோக்கத்தை சுமப்பதாக நம்பப்படுகிறது. வாழ்க்கையின் ஆரம்பத்தில் தன்னை வெளிப்படுத்தாத, ஆனால் நபர் முதிர்ச்சியடையும் போதும், துன்பப்படும் போதும், கற்றுக்கொள்ளும் போதும், விழித்துக் கொள்ளும் போதும் வெளிப்படும் ஒன்று. இந்த நோக்கம் மற்றவர்களுக்கு உதவுவது, குணப்படுத்துவது, கற்பிப்பது, மாற்றுவது அல்லது இருளில் ஒரு ஒளியாக இருப்பது கூட இருக்கலாம். ஆனால் இது எதுவும் வெளிப்படையானது அல்ல. நோக்கத்தை புரிந்து கொள்ள நீங்கள் குழப்பத்தின் வழியாகச் செல்ல வேண்டும். எனவே, உங்கள் மார்பில் இந்த அமைதியின்மையுடன் நீங்கள் வாழ்ந்தால், உங்கள் வாழ்க்கை இன்னும் முழுமையாக தொடங்கவில்லை அல்லது ஏதோ ஒன்று குறைவு என்று உணர்ந்தால், நீங்கள் தனியாக இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் முக்கியமாக, இப்படி உணருவதில் நீங்கள் தவறில்லை. இந்தக் குறிகளைக் கொண்ட பலர் தங்கள் உண்மையான பாதையைக் கண்டுபிடிப்பதற்கு முன்பு, இந்த வெற்றிடம் மற்றும் கேள்வி கேட்கும் கட்டத்தை கடந்து செல்கிறார்கள். ஒருவேளை இந்த வீடியோ அதன் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஒருவேளை இப்போது விஷயங்கள் சரியாக அமையத் தொடங்கியிருக்கலாம். ஒருவேளை அந்த உள்குரல் இவ்வளவு காலமாகச் சொல்ல முயற்சிப்பதை நீங்கள் கேட்க இன்னும் கொஞ்சம் தைரியம் தேவைப்படலாம். நீங்கள் இதை உணர்ந்தால், நீங்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்திற்காக பிறந்ததாக உணர்ந்தால், கமெண்டில் பகிருங்கள். நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? எப்போதிருந்து? சில சமயங்களில் அதை எழுதுவது, கண்ணுக்குத் தெரியாததை உணர வைப்பதற்கான முதல் படியாகும். ஒருவேளை உங்கள் கதையைப் பகிர்வதன் மூலம், இதேபோன்ற குறியீட்டைக் கொண்டு, அதன் அர்த்தத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் உத்வேகம் அளிக்கலாம். வரலாற்றுப் பின்னணி, ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். நவீன அறிவியல் மற்றும் உளவியலுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே, பண்டைய நாகரிகங்கள் மனித உடலில், குறிப்பாக கைகளில் உள்ள குறிகளை உன்னிப்பாக கவனித்தன. இந்த கலாச்சாரங்களுக்கு, உடலில் எதுவும் தற்செயலானது அல்ல. கண்களின் இடம், தோலின் அமைப்பு, விரல்களின் வடிவம், எல்லாம் ஒரு நபரின் ஆன்மீக மூலத்தைப் பற்றிய மறைக்கப்பட்ட செய்திகளை வெளிப்படுத்தக்கூடும். இந்தக் குறிகளில் 2 எப்போதும் மரியாதையுடன் கருதப்பட்டன: உள்ளங்கையில் மற்றும் விரல்களுக்கு அருகில் பிறை நிலா. அவை வெறும் குறிகள் அல்ல, அவை விதியின் முத்திரைகள். உதாரணமாக, பண்டைய இந்தியாவில்
வேத மரபில் உள்ள சில ஆன்மீக குருக்கள் கைரேகையை தங்கள் தீட்சை போதனைகளின் ஒரு பகுதியாக பயன்படுத்தினர். சில குறிகள் பழைய ஆன்மாக்கள் உள்ளவர்களிடமோ அல்லது பெரிய நோக்கங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிடமோ மட்டுமே தோன்றும் என்று அவர்கள் நம்பினர். இந்த நபர்கள் சாதாரண வாழ்க்கைக்காக படைக்கப்படவில்லை. அவர்கள் தனித்து வைக்கப்பட்டனர், உன்னிப்பாக கவனிக்கப்பட்டனர், சிறு வயதிலிருந்தே தயார்படுத்தப்பட்டனர். அவர்கள் தியானம், விரதம், மௌனம் மற்றும் அவர்களை உணர்ச்சி ரீதியாக வலிமையாக்கும், ஆன்மீக ரீதியாக அதிக விழிப்புணர்வுடன் ஆக்கும் பிற பயிற்சிகளை கற்றுக்கொண்டனர். பண்டைய எகிப்தில் சில பூசாரிகள் தேவர்கள் தேர்ந்தெடுத்தவர்களின் சதையில் சாதாரண கண்களுக்கு தெரியாத குறிகளால் குறிப்பதாக கூறினர். இந்தக் குறிகளுடன் பிறந்தவர்கள் புனித சடங்குகளுக்கு உட்படுத்தப்பட்டனர், மக்களின் கவனச்சிதறல்களிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டனர் மற்றும் சிறப்பாக கல்வி கற்றனர். அவர்கள் தலைவர்கள், தூதர்கள், குணப்படுத்துபவர்கள் அல்லது பாதுகாவலர்களாக மாறப் பயிற்றுவிக்கப்பட்டனர். திறந்த கோவில்களில் காணப்படாத, ஆனால் மறைக்கப்பட்ட அறைகளில் குறிக்கப்பட்டவர்கள் மட்டுமே நுழையக்கூடிய இடங்களில் இரகசிய போதனைகளை அவர்கள் அணுகினர். ஏனென்றால் அந்த முத்திரையைக் கொண்டவர்களுக்கு மட்டுமே ஆழ்ந்த அறிவைக் கையாளும் திறன் இருப்பதாக நம்பப்பட்டது. இந்த கண்ணோட்டம் தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவின் ஷாமனிக் கலாச்சாரங்களிலும் இருந்தது. பழங்குடி மக்கள் கைகளில் அரிதான கோடுகளுடன் பிறந்த குழந்தைகளின் உடல் அறிகுறிகளை கவனமாக கவனித்தனர். அவர்கள் இந்தக் குறிகளை அடையாளம் கண்டபோது பெரியவர்கள் அவற்றை ஆவிகளின் அடையாளமாக கருதினர். அந்த குழந்தை இயற்கையின் அறிவுக்குள் தீட்சையளிக்கப்பட்டது, காற்று, விலங்குகள், நட்சத்திரங்களை கேட்க கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவர்கள் மௌனத்திற்குள் நுழைய, தனியாக நடக்க, செயல்படுவதற்கு முன்பு உணரப் பயிற்றுவிக்கப்பட்டனர். ஏனெனில் அவர்களின் நோக்கம் மற்றவர்களைப் போல இருப்பது அல்ல, நேரம் வரும்போது வழிநடத்துவது, பாதுகாப்பது அல்லது கற்பிப்பதே. இந்த நாகரிகங்கள் அனைத்திலும் பொதுவானது இதுதான், அவர்கள் கண்ணுக்குத் தெரியாததை மதித்தனர். நாம் இன்று தற்செயல் என்று அழைப்பதை அவர்கள் விதி என்றனர். நாம் இன்று முட்டாள்தனம் என்று அழைப்பதை அவர்கள் அடையாளம் என்றனர். அதனால்தான் அவர்கள் ஒருவரின் உள்ளங்கையில் எம் அல்லது பிறை நிலா போன்ற அரிதான குறியீட்டைக் கண்டபோது அதை அவர்கள் புறக்கணிக்கவில்லை. மாறாக அவர்கள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டனர். அவர்கள் கவனித்தனர். அவர்கள் மதித்தனர். ஏனென்றால் அந்த சின்னத்துடன் பிறந்த நபர் தற்செயலாக அங்கு இல்லை என்று அவர்களுக்குத் தெரியும். அவர்கள் ஒரு காரணத்திற்காக, ஒரு அழைப்புக்காக, இறுதியில் வெளிப்படுத்தப்படும் ஒரு நோக்கத்திற்காக அங்கு இருந்தார்கள். எனவே உங்களிடம் இந்தக் குறிகளில் ஒன்று அல்லது இரண்டும் இருந்தால், வாழ்க்கை உங்களை இன்னும் புரியாத ஒன்றுக்கு தயார்படுத்துவதாக நீங்கள் உணர்ந்திருக்கலாம். இதுவரை நீங்கள் சந்தித்த சவால்கள் உங்கள் சொந்த மௌனமான பயிற்சியாக இருந்திருக்கலாம். ஏன் நான் என்று கேட்பதற்குப் பதிலாக உண்மையான கேள்வி நான் ஏன் குறிக்கப்பட்டேன் என்பதாக இருக்கலாம். பதில் நீங்கள் நினைப்பதை விட அருகில் இருக்கலாம். நடைமுறைப்படி மௌனத்தின் சடங்கு, a practical step, the ritual of silence. உங்கள் கையில் இந்தக் குறிகளில் ஒன்று அல்லது இரண்டும் இருந்தால், நீங்கள் ஏற்றுக்கொள்ளத் தொடங்க வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. நீங்கள் உங்களை உண்மையாக கேட்கத் தொடங்கும் போதுதான் உங்களைச் சுற்றியுள்ள உலகம் மாறும். அது கேட்பதற்கு எளிமையாகத் தோன்றினாலும் சிலரே அதைச் செய்ய முடிகிறது. நாம் கவனச்சிதறல்களுடன் அதிகமாகச் சுமந்து 1000 வெளிப்புற குரல்களைக் கேட்டு வாழ்கிறோம். ஆனால் உண்மையில் முக்கியமான ஒரே ஒரு குரலை புறக்கணிக்கிறோம், உங்களுடையது. எனவே நீங்கள் உண்மையில் யார் என்பதை மீண்டும் இணைப்பதற்கான முதல் படி ஒரு குறியீட்டு மற்றும் சக்தி வாய்ந்த செயலுடன் தொடங்குகிறது, சடங்கு ரீதியான மௌனம். ஒவ்வொரு நாளும் 7 நிமிடங்கள் உங்களுடன் முழுமையான மௌனத்தில் செலவிடுங்கள். இது வழிகாட்டப்பட்ட தியானம் அல்ல, இது பிரார்த்தனை அல்ல, இது காட்சிப்படுத்தல் அல்ல, இது வெறும் நீங்கள் உங்களுடன் இருப்பது. குறுக்கீடுகள் இல்லை, தூண்டுதல்கள் இல்லை, கவனச்சிதறல்கள் இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு இடத்தை உங்களுக்கானதாக தேர்ந்தெடுங்கள், அது சில நிமிடங்களுக்கு மட்டுமாக இருந்தாலும் சரி. உங்கள் முதுகை நேராக வைத்து உட்காருங்கள். உங்கள் கைகளை உங்கள் தொடைகளில், உள்ளங்கைகள் மேல்நோக்கி இருக்குமாறு வையுங்கள்.
உங்கள் கையின் உணர்வை உணருங்கள். நீங்கள் சுமக்கும் குறிகளை மென்மையாக பாருங்கள். நான் இங்கே இருக்கிறேன். நான் உயிருடன் இருக்கிறேன். நான் குறிக்கப்பட்டிருக்கிறேன். நான் எனக்கே திரும்ப வருகிறேன் என்று உங்களை நீங்களே உணர அனுமதியுங்கள். இந்த மௌனமான இடத்தில் உடனடி பதில்களை எதிர்பார்க்காதீர்கள். எதையும் புரிந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள். மௌனம் முதலில் சங்கடமாக தோன்றும், ஆனால் அதுவே நுழைவாயில். நீங்கள் உங்களிலிருந்து ஓடுவதை நிறுத்தும்போதுதான் நீங்கள் சுமக்கும் குறிகளிலிருந்து வரும் ஆற்றல் தன்னை வெளிப்படுத்துகிறது. படிப்படியாக இந்த தினசரி சடங்கில் உங்கள் எண்ணங்கள் மறுசீரமைக்கப்படுவதை, உங்கள் உணர்ச்சிகள் பெயர்களைப் பெறுவதை, அடையாளங்கள் தெளிவாக மாறுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். உங்கள் இயல்பாகவே வலுவான உள்ளுணர்வு இன்னும் தெளிவாக வெளிப்படத் தொடங்கும், மேலும் அந்த அமைதியின்மை சிறிது சிறிதாக தெளிவாக மாறும். இந்த செயல்முறையை அதிகரிக்க இதற்கென ஒரு நோட்டுப் புத்தகத்தை பயன்படுத்துங்கள். 7 நிமிடங்களின் முடிவில் தோன்றிய எந்த வார்த்தை, உணர்வு, படம் அல்லது நினைவையும் எழுதுங்கள். அது அர்த்தமற்றதாக தோன்றினாலும் காலப்போக்கில் நீங்கள் வடிவங்களைக் காணத் தொடங்குவீர்கள். திரும்பத் திரும்ப வரும் சொற்றொடர்கள், மீண்டும் வரும் சின்னங்கள், ஆழமாகும் உணர்வுகள். பக்கம் பக்கமாக உங்கள் சொந்த ஆன்மாவின் மொழியை நீங்கள் மொழிபெயர்க்கத் தொடங்குவது போல இருக்கும். இந்த நோட்டுப் புத்தகம் உங்களுக்கு இதுவரை இல்லாத கண்ணாடியாக மாறும். ஒருவேளை முதல் முறையாக நீங்கள் உங்களை தெளிவாகப் பார்க்கத் தொடங்குவீர்கள். கைகளில் இந்த குறிகளைக் கொண்டவர்கள் மேலோட்டமான வாழ்க்கைக்காக பிறக்கவில்லை. நீங்கள் அதிகமாக உணர்கிறீர்கள், அதிகமாக கவனிக்கிறீர்கள். அதன் காரணமாக மீண்டும் இணைவதற்கு உங்களுக்கு ஆழமான இடங்கள் தேவை. யாரும் உங்களுக்கு அந்த இடத்தை கொடுக்க மாட்டார்கள். நீங்கள்தான் அதை உருவாக்க வேண்டும். இந்த மௌனச் சடங்கு ஒரு நுட்பம் மட்டுமல்ல, நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கான தினசரி நினைவூட்டல். உலகம் சத்தமாக இருக்கும்போதும் உங்கள் ஆன்மா துடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யாருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டியதில்லை. நீங்கள் யார் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டால் போதும். நாளை தொடங்குங்கள். தயாராக உணரக் காத்திருக்காதீர்கள். உங்கள் நோட்டுப் புத்தகத்தை எடுங்கள். உங்கள் இடத்தைத் தேர்ந்தெடுத்து உங்களுடன் உட்காருங்கள். 7 நிமிடங்கள், எளிய வார்த்தைகள். உங்கள் கையைப் பாருங்கள், ஐ பாருங்கள், பிறை நிலாவை பாருங்கள், மௌனமாக உங்களையே கேளுங்கள். நீ எனக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறாய்? ஏனென்றால் இறுதியில் எல்லா அடையாளங்களும் உங்களுக்குள்தான் இருக்கின்றன. நீங்கள் இறுதியாக கேட்கும் வரை காத்திருக்கின்றன. இறுதி எண்ணங்கள், ஃபைனல் தாட்ஸ். இங்கே நீங்கள் கேட்ட அனைத்திற்கும் பிறகு ஒருவேளை உங்கள் மனதில் எதிரொலிக்கும் கேள்வி, இப்போது என்ன என்பதாக இருக்கலாம். நான் இதையெல்லாம் வைத்து என்ன செய்வது? பெரும்பாலான மக்கள் கவனிக்காத ஒன்றை நான் சுமக்கிறேன் என்பதை உணர்ந்த பிறகு நான் வாழ்க்கையை எப்படித் தொடர்வது? பதில் எளிதானது அல்ல, ஏனென்றால் உங்கள் கதை எளிதானது அல்ல. ஆனால் ஒரு மௌனமான, சக்தி வாய்ந்த முதல் படி இருக்கிறது. நீங்கள் குறிக்கப்பட்டவர் என்பதை அங்கீகரியுங்கள். மேலும் முக்கியமாக, இது ஒரு சுமை அல்ல, ஆனால் ஒரு சாவி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போதுதான் தன்னை வெளிப்படுத்தத் தொடங்கும் ஒரு குறியீடு. அதை நீங்கள் இறுதியாக புரிந்து கொள்ளத் தொடங்கலாம். உங்கள் கையில் அல்லது பிறை நிலா இருப்பது அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டத்தைப் பற்றியது அல்ல, இது விழிப்புணர்வைப் பற்றியது. உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் சாதாரணமாக இருக்கவில்லை, ஏனென்றால் அது அப்படியாக வடிவமைக்கப்படவில்லை என்ற விழிப்புணர்வு. வலி, மீண்டும் மீண்டும் வரும் சுழற்சிகள், இழப்புகள் மற்றும் மறுதொடக்கம் ஆகியவை தண்டனைகள் அல்ல, ஆனால் ஒரு பெரிய தயாரிப்பின் ஒரு பகுதி என்ற விழிப்புணர்வு. இதுவரை நீங்கள் வாழ்ந்த அனைத்தும் ஒரு தொடக்கமாக இருக்கலாம். நீங்கள் உண்மையிலேயே வாழ விதிக்கப்பட்டதை அணுகுவதற்கு முன்பு உங்களை நீங்கள் இருக்க வேண்டியவராக வடிவமைக்க சோதனைகள் நிறைந்த ஒரு மௌனமான தயாரிப்பு. நவீன உலகம் இதை புறக்கணிக்க, அடையாளங்களை நிராகரிக்க, உங்களை மற்றொரு நபராக பார்க்க கற்றுக் கொடுத்தது. ஆனால் உங்களுக்குள் ஏதோ ஒன்று அதை எதிர்த்தது. ஒருவேளை அதனால்தான் நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் செய்தீர்கள், இந்த புள்ளி வரை பார்த்தீர்கள். ஏனென்றால் ஆழத்தில்
உங்களுக்குத் தெரியும், எப்போதும் தெரிந்திருக்கிறது. நீங்கள் மறக்க முயற்சித்திருக்கலாம், உங்களை கவனச்சிதறல்களுக்கு உள்ளாக்கியிருக்கலாம், உங்களை நீங்களே நாசப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அந்த உணர்வு ஒருபோதும் உங்களை விட்டுப் போகவில்லை. அது மௌனமான தருணங்களில், விசித்திரமான கனவுகளில், நீங்கள் அதிகமாக உணரும், அதிகமாக கவனிக்கும், அதிகமாக சுமக்கும் விதத்தில் வெளிப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் வாழ்க்கையை கடந்து செல்ல மட்டும் இங்கு இல்லை, நீங்கள் விழித்தெழ இங்கே இருக்கிறீர்கள். மற்றவர்களின் அச்சுகளில் பொருந்துவதை நிறுத்திவிட்டு, பிரபஞ்சம் உங்களுக்குள் பொறித்த அடையாளங்களை கேட்கத்தோ டங்கும் போது விழிப்புணர்வு தொடங்குகிறது. அந்த அடையாளம் உங்கள் கையில் இருக்கிறது, தெளிவாக, புலப்படும் வகையில். உங்களுக்கு பெரிய ஒன்று காத்திருக்கிறது என்பதை நினைவூட்ட அது அங்கே இருக்கிறது. ஆனால் அந்த பெரிய ஒன்று மாயாஜாலத்தால் வருவதில்லை. அதற்கு தைரியம், சுய விழிப்புணர்வு மற்றும் நீங்கள் ஏற்கனவே யார் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கான வலிமை தேவைப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்குள் எதையாவது கிளறினால், அது உங்களுக்கு சிலிர்ப்பை கொடுத்தால், இப்போது அர்த்தமுள்ளதாக தோன்றும் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள், உணர்வுகள் அல்லது தருணங்களை நினைவுபடுத்தினால், கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களிடம் பிறை நிலா அல்லது இரண்டும் இருக்கிறதா என்று சொல்லுங்கள். இதுவரை உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள். நான் உங்களை படிக்க விரும்புகிறேன். மற்றவர்களின் கமெண்ட்டுகளையும் நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஏனென்றால் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நீங்கள் உணருவீர்கள். இப்போது ஒருவரையொருவர் அடையாளம் காணத் தொடங்கும் குறிக்கப்பட்டவர்களின் மௌனமான வலைப்பின்னல் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு மதிப்புமிக்க ஒன்றைக் கொண்டு வந்ததாக உணர்ந்தால், ஒரு லைக் செய்யுங்கள். அதுதான் உங்களைப் போன்ற அதிகமான மக்களை இந்த வகையான உள்ளடக்கம் சென்றடைய வேண்டும் என்று அல்காரிதமிற்குச் சொல்லும். இப்போது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஏனென்றால் இங்கே நாம் மக்களுக்காக பேசுவதில்லை, உணருபவர்களுக்காக பேசுகிறோம். மேலும் நோட்டிபிகேஷன் மணியை ஆன் செய்யுங்கள், ஏனென்றால் வரவிருக்கும் வீடியோக்களில் இன்னும் மறைக்கப்பட்ட உண்மைகள், உடலில் உள்ள அடையாளங்கள் மற்றும் பெரும்பாலானோர் புறக்கணிக்க விரும்பும் மர்மங்களை நான் வெளிப்படுத்துவேன். ஆனால் நீங்கள் பெரும்பாலான மக்கள் அல்ல, நீங்கள் குறிக்கப்பட்டவர், உங்கள் பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது.